இளையராஜா எல்லாருக்கும் மேலானவரா அப்படின்னு அவர் சொன்னாரா? நீதிமன்றத்துல வாதங்கள் இப்படித்தானே முன்வைக்கப்பட்டுச்சு. அவர் சொல்ல இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னா, ஆமா இளையராஜா எல்லாருக்கும் மேலானவர் தான் அப்படின்னு இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் சொல்றாருங்க. இது வரைக்கும் அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா இந்த திருட்டு ஊடகங்கள் எப்படி தெரியுமா எழுதுவது? வைரமுத்து அவர்கள் தான் மேடைக்கு மேடை மொழியே பிரதானமும் பேசிக்கிட்டு இருக்காரு. தனக்கு உள்ள பல நாள் கருத்து வேறுபாட இப்ப வேற ஒரு விஷயத்துல நுழைச்சு கவிதை எழுதுறவங்களுக்கு IPRSல இருந்து வருது. வரலன்னா அந்த அமைப்பை தான் அவங்க கேட்கணும். ராஜா அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு, அவர் அதுல இருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருடைய அரசியல் சார்புக்காக அவரை திட்டுறவங்க உள்ளூர ரகசியமா அவரை இன்னும் அவர் பாட்டை தான் கேட்டுக்கிட்டு. இளையராஜா கூட யாரங்க நம்ம கம்பேர் பண்ண முடியும்? படத்துல ஹீரோ ஹீரோயின் போட்டோ போட மாட்டாங்க. போஸ்டர்ல ராஜா சார் போட்டோ போட்டு 100வது நாள் போஸ்டர் அடிப்பாங்க. ராஜா சாரை வச்சு பாட்டு போட்டு ஹிட் அடிச்ச எத்தனை தயாரிப்பாளர்கள் இருக்காங்க? எத்தனை பேருங்க 5000 ரூபாய்க்கு வெத்து தாள்ல கையெழுத்து போட்டு அந்த காலத்துல ஆடியோ ரைட். வைரமுத்து கேட்ட அதே கேள்வி இப்ப நான் திருப்பி கேட்கிறேன். இசைக்காக பாட்டா, பாட்டுக்காக இசையா? இப்படி பிரிவினை பேசுறது கலைஞர்களுக்கு அழகு இல்லை. பாட்டையும் இசை பிரிக்க முடியாதா? வெறும் வாத்திய இசையும் இசை தானே, ஒண்ணுமே இல்ல. பாட்டுக்காக இசை இல்லையா? இசைங்கிறது கடவுள் கொடுத்ததுங்க. பாட்டுங்கிறது அவர் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலைங்க. எல்லாமே நாமளே தானேங்க பேசிட்டு இருக்கோம். அவர் ஏதாச்சும் சொன்னாரா? சாமியையும் சரி, இளையராஜாவையும் சரி, திமுக காரங்க ரகசியமா லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் இன் அக்ஷய திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அக்ஷய திருதியை முன்னிட்டு ரூபாய் 20,000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை மே 12 வரை மட்டுமே. இளையராஜா வைரமுத்து விஷயத்துல உங்களுடைய ஓட்டு யாருக்கு? நீங்க இளையராஜா அவர்களுடைய முழு சட்ட சிக்கல் பிரச்சனையை பத்தி கேட்காம ராஜா சார் வர்சஸ் வைரமுத்து அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டு கேட்கறதுனால அதை மட்டுமே சொல்றேன். இது ஒரு கை ஓசையா இருக்குது. வைரமுத்து அவர்கள் தான் மேடைக்கு மேடை மொழியே பிரதானம்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ராஜா சாருக்கு அதையெல்லாம் மௌனத்தை தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த மௌனம் தான் என்னுடைய பதிலுக்கு நான் ஒரு ஆதாரமாவே எடுத்துக்கிறேன். நம்ம சண்டை போடணும்னா மொழி தேவை. ஆனா அமைதியை விரும்பணும்னா மௌனமே போதும். மொழி தேவையே இல்லை. மொழிங்கிறது பிரிக்கிறது, ஒரு எல்லைக்குள்ள மக்களை அடைக்கிறது, அதுல இருந்து விடுவிக்கிறது இசை. எல்லையே இல்லாதது. எங்கேயுமே மொழி தெரியலன்னா நீங்க கவிதையை ரசிக்க முடியாது. எதுவுமே தெரிய வேணாம், காது கேட்டா போதும் இசையை ரசிக்க முடியும். அது உள்ளத்துல உணர முடியும். அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த எதுக்காக இவர் பேசியிருக்காரு? ஏன் மொழியே பிரதானம்? எதுக்கு வார்த்தைகளுக்கு அபிநயம் பிடிப்பது இசை அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் கவிஞர், கவிதை பக்கம் நிக்கிறது புரியுது. பட் உண்மை பக்கமும் நேர்மை பக்கமும் கூட நிக்கணும் இல்ல? வைரமுத்து அவர்கள் எனக்கே நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு. பட் ராஜா சார் கிட்ட தனக்கு உள்ள பல நாள் கருத்து வேறுபாட இப்ப வேற ஒரு விஷயத்துல நுழைச்சு ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்தி பாக்குற அந்த போக்கு என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ராஜா சார் காப்பிரைட் கேட்கிறாரு. ஏற்கனவே பணத்துக்கு இசையமைச்சு கொடுத்து விட்ட தயாரிப்பாளர்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்ட விஷயங்களுக்கு இப்ப காப்பிரைட் கேட்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எல்லாம் அந்த காப்பிரைட்ல கவிதை எழுதினவர்களுக்கும் லிரிக்ஸ் எழுதினவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஏற்கக்கூடிய வாதம். ஆனா இவங்களுக்கு வருதே, கவிதை எழுதுறவங்களுக்கு IPRSல இருந்து வருது. வரலன்னா அந்த அமைப்பை தான் அவங்க கேட்கணும். ராஜா அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு, அவர் அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு. வெளியே அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. இது லீகலா பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி 16 வயது நிலைன்னு ஒரு படம். ராஜா சாருக்கும் அது ஒரு பாத் பிரேக்கிங் பிலிம். தயாரிப்பாளர் ராஜ்கண்ணுக்கும் அது ஒரு மிகப்பெரிய படம். அந்த தயாரிப்பாளர் அந்த பாடல்களால மட்டுமே கோடீஸ்வரன் ஆயிருக்கணும் இல்ல?
அதெல்லாம் இல்லாம ரொம்ப ரொம்ப தாழ்ந்த நிலையில தானே இருக்காரு பொருளாதாரத்துல. அவர்கிட்ட அவர் சந்ததியினர் வந்து 5000க்கு வந்து எழுதி கொடுத்துட்டோங்க வெத்து பேப்பர்லன்னு பேட்டி கொடுத்துருக்காங்களே. நியாயமா ராஜா சார் தனக்கே கேட்க வேணாங்க. அவரு பாட்டு போட்ட அத்தனை தயாரிப்பாளர்களும் இன்னைக்கு யூடியூப்ல வந்து மாடர்ன் சினிமா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க. அவங்க ராஜா சார் பாட்டியெல்லாம் எடுத்து போட்டு அவங்க காசு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து பிரிச்சு ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும், ராஜா சாருக்கு நான் சொல்லல, தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்தாங்கன்னு வைங்களேன். அந்த தயாரிப்பாளர்கள்லாம் இன்னைக்கு படத்தோட காசை பட்ஜெட்டை இப்ப இந்த ரிகவர் பண்ணுவாங்க. அவ்வளோ யூடியூப்ல வந்து அதெல்லாம் வந்து கோடான கோடி வியூஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்க சொல்றது நல்ல விஷயம். ஆனா படத்தோட தயாரிப்பாளர்கள் தானே அதுக்கான உரிமையை கோரணும். ஆனா இளையராஜா சார் உரிமை கோர்றாருல, அது ஏன்? தயாரிப்பாளருக்கே நான் சொல்றேன், இளையராஜா சார் கேட்கிறாருன்னா அவரும் அதே மாதிரி தானேங்க. அந்த காலத்துல இந்த தொழில்நுட்பம் பெருசா வராத சமயத்துல ஒன்லி எல்பி ரெக்கார்டுக்கு மட்டும்தான் அவங்க கான்ட்ராக்டே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிடி வந்துச்சு, இவர் சும்மா இருந்தாரு. அதுக்கப்புறம் யூடியூப் வந்துச்சு, சும்மா இருந்தாரு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் டவுன்லோட்னு வந்திருக்கு. அப்ப போட்ட ஒரு இதுக்கு அந்த எல்பியோட போயிடுச்சு. திருப்பி வந்து காப்பிரைட் ஆக்டே 2012 தான் வந்திருக்கு. காப்பிரைட் ஆக்ட் 2012 வந்து நிறைய அதுல இருக்கக்கூடிய உட்பிரிவுகள்லாம் மாறி இருக்கும் பொழுது இப்ப அவரு திருப்பி, நான் ஒத்துக்கிறேன், அப்ப கேட்காம விட்டு புட்டி இப்ப கேக்குறீங்களேன்னு. அப்ப இளமையா இருக்கும்போது எங்க வீட்டுல அடிக்கடி சொல்லுவாங்க, ஒண்ணு சம்பாதிக்க முடியும், இல்லைன்னா கணக்கு பார்க்க முடியும். சம்பாதிக்கிறனால கணக்கு பார்க்க முடியாது, கணக்கு பார்த்துக்கிட்டே இருந்தா சம்பாதிக்க முடியாது. ஒரு கலைஞன், அவருக்கு காசுங்கிறது பிரதானம் கிடையாதுங்க. அவருக்கு வந்து இப்போ ஒன்றும் அவர் வந்து வசதி குறைந்தெல்லாம் இல்லை, ஒரு இசை கடவுளாத்தான் அவர் வந்து நம்முடைய சமூகத்துல அவரை நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்து அவருடைய அரசியல் சார்புக்காக அவரை திட்டுறவங்க வந்து உள்ளூர ரகசியமா அவரை இன்னும் வந்து அவர் பாட்டை தான் கேட்டுக்கிட்டு அவங்க குழந்தைங்களை தூங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மை. இப்ப பிஜேபியில இருக்கிறாரு அவரு அப்படின்னு சொல்லி திமுக காரங்கள்லாம் வந்து இளையராஜா அவர்களை வெறுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா சாமியையும் சரி இளையராஜாவையும் சரி திமுக காரங்க ரகசியமா கும்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் உண்மை. நான் அப்படி இல்லை, நான் உண்மையாவே அவரை, நான் இந்த பேட்டியில உங்ககிட்டயே கூட சொல்லியிருக்கேன் முன்னாடி, என் படுக்கை அறையில 3 ஆண்கள் வந்து எப்பவுமே இருப்பாங்கன்னு. ஒண்ணு வந்து ஐசக் அசிமோவ், இன்னொன்னு வந்து ஷிர்டி சாய்பாபா, இன்னொன்னு ராஜா சாருடைய பாடல்கள். இந்த 3ம் வந்து என் கூடயே தான் இருக்கு, டெய்லியே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு யார் யாரோ வந்து பேசுற அளவுக்கு ஆயிடுச்சுங்கிற ஒரே வருத்தம் தான் இந்த கோர்ட் கேஸ்ல எனக்கு இருக்கு. அவர் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலையேங்க, எல்லாமே நாமளே தானேங்க பேசிட்டு இருக்கோம். அவர் ஏதாச்சும் சொன்னாரா? இது வரைக்கும் அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா இந்த திருட்டு ஊடகங்கள் எப்படி தெரியுமா எழுதுவது, நான் எல்லாவற்றுக்கும் மேலானவன், இளையராஜா அறிக்கை. இளையராஜா எல்லாருக்கும் மேலானவரா அப்படின்னு அவர் சொன்னாரா? நீதிமன்றத்துல வாதங்கள் இப்படித்தானே முன்வைக்கப்பட்டுச்சு. அவர் சொல்ல, இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னா, ஆமா இளையராஜா எல்லாருக்கும் மேலானவர் தான் அப்படின்னு இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை லாயர் சொல்றாருங்க. லாயர் ஒரு இளையராஜா ரசிகரா இருக்க கூடாதா? நான் இப்பதான் சொன்னேன் அவர் கடவுள்னு. எனக்கு சாமி ஷிர்டி சாய்பாபாவோட சேர்த்து அவரையும் கும்பிடுறேன் நான், இப்பதானே சொன்னேன். அப்ப இளையராஜா கடவுள்னு நான் சொன்னா உடனே திருட்டு ஊடகங்கள் என்ன எழுதுறாங்க, இளையராஜா கடவுள் என்று தானே ஊடகத்தை நீங்க திட்டுறீங்க. எது நீங்க அப்படி எழுதினீங்களா? உங்களை நான் உங்களை திட்டணும் இல்ல, நான் திருட்டு ஊடகங்களை திட்டுறேன். நீங்க அப்படி எழுதி இருந்தா உங்களுக்கும் அதுக்கு நீங்க குறிப்பிட்ட அந்த ஊடகத்தோட பேரை சொல்லிட்டு போயிடலாம். ஒட்டுமொத்தமா எல்லா ஊடகத்தையும் திருட்டு ஊடகம்னு சொல்லாம குறிப்பிட்ட அந்த ஊடகத்தோட பேரை சொல்லிட்டு குமுதம் எழுதிச்சா? குமுதம் எழுதிச்சு? எழுதல. அப்ப நீங்க இல்ல, குமுதம் இல்ல. அந்த மாதிரி நேர்மையான ஊடகங்கள் 4 இருக்கு. எழுதினவங்களுக்கு தெரியும் யாருன்னு, தெளிவா எழுதி இருந்தாங்க. யாருன்னு நல்லா தெரியும். டிவில இதுவே போட்டாங்க கேப்சியூல, நான் எல்லாவற்றுக்கும், நான் எப்படி, நான் எல்லாவற்றுக்கும் மேலானவன் இளையராஜா அப்படின்னு போட்டாங்க. அவர் அப்படி சொல்லவே, அவர் எதுவுமே சொல்லி அவர் பாட்டுக்கு மொரிஷியஸ்ல பாவமே உட்கார்ந்து இருக்காரு. கோர்ட்ல வாதத்தை முன்னெடுத்து வைத்த அவர் தரப்பு வக்கீல் நீதிபதி கேட்கிறாரு, ஏன் எல்லாருக்கும் ஒரு சட்டம் இருக்கும்போது இவர் அதை எதிர்த்து இப்படி மனு கொடுத்திருக்கிறாரு, அவர் என்ன சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா எல்லாத்துக்கும் மேலானவரான்னு கேட்டதுக்கு ரசிகர் என்கிற முறையில அவர் வாதத்தை எடுத்து வைத்த வக்கீல் ஆமா அவர் எல்லாருக்கும் மேலானவர் தான் சொல்லியிருக்காரு.
வக்கீல் சொல்றது எப்படி, அத ராஜா சார் தன்னைத்தானே தற்புகழ்ச்சியா சொல்லிக்கிட்ட மாதிரி சொல்றது எப்படி? இந்த விஷயத்துல இளையராஜா எல்லாருக்கும் மேலானவர் விஷயத்துல, அவருடைய வழக்கறிஞர் சொன்ன விஷயத்துல நடிகை கஸ்தூரி என்ன சொல்றாங்க? இல்லங்க, இளையராஜாவோட யாரங்க நம்ம கம்பேர் பண்ண முடியும்? இசை ஞானிங்க அவரு, இசைக்காகவே வாழ்ந்த. ஏங்க வேற எதுவுமே இருக்காதுங்க. படத்துல ஹீரோ ஹீரோயின் போட்டோ போட மாட்டாங்கங்க. போஸ்டர்ல ராஜா சார் போட்டோ போட்டு 100வது நாள் போஸ்டர் அடிப்பாங்கங்க. எத்தனை படம் அதெல்லாம் சரி, அதை விடுங்க. அவர் ஒரு ஞானி தான், அவர் எல்லாருக்கும் மேலானவர் தான். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே, உலகத்துல எத்தனையோ இடங்கள்ல லஞ்சம், லாவண்யம், ஊழல், மீட்டு அப்படின்னு எல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இல்லையா ராஜா சார்? அவர் எத்தனை பேரை வந்து இன்னைக்கு நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. எத்தனை விஷயங்களை வந்து இன்னைக்கு இந்தி பாட்டு ஓடிக்கிட்டு இருந்த டீ கடையாலெல்லாம் தமிழ் பாட்டு ஓடிச்சுன்னா அது ராஜா சாருடைய பாடல் தானேங்க. இதுக்கு முன்னாடியும் பல மேதைகள் இருந்திருக்காங்க தமிழ் இசை உலகத்துல. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமும் பல ஜீனியஸஸ் வந்திருக்காரு. அவங்க மியூசிக் எல்லாமும் நம்ம ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கோம். பட் அவங்க யாருக்குமே இல்லாத ஒரு சகாப்தம் இளையராஜா அவர்கள் இல்லையா? எல்லாத்தையும் விடுங்க. இன்னைக்கு அவர் சண்டை போடுறாருன்னா அவருக்கு மட்டுமாங்க அது பெனிஃபிட். ஒரு சட்டபூர்வமா ஒரு விஷயத்த அவர் எடுத்திருக்காரு. இது அவர் ஜெயிச்சாருன்னா அவரை போல எத்தனை இசையமைப்பாளர்களுக்கு, பாடகர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு, லிரிக் ரைட்டர்ஸ்க்கு, டெக்னீஷியன்ஸுக்கு எத்தனை பேருக்கு இதனால வந்து லாபம். யாரோ ஒருத்தங்க சினிமாவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம வெறும் யூடியூப்ல போஸ்ட் பண்ணி படம் பார்க்கிறவங்களுக்கு மத்தியில உருவாக்கின கிரியேட்டர்ஸுக்கு லாபம் போய் சேரணும், இன்றைய தொழில்நுட்பத்துடைய அந்த லாபம் அவங்கள சென்றடையணும் அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் செய்யற இந்த வேலையில ஒரு உலகமே நற்பயனை அடைய போகுது. அதை நாம யோசிப்போம். ஆனா இது குறித்து தமிழ் சினிமாவுடைய மூத்த தயாரிப்பாளர்கள்ட்ட பேசும்பொழுது அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம், நீங்களே ஒரு வீடு கட்டுறீங்க, கொத்தனார் அந்த வீட்டை கட்டுறாரு, வீடு பால் காய்ச்சற அன்னைக்கு வந்து அவருக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். ஆனா கொத்தனார் வந்து யாருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற, இது நான் கட்டின வீடு, இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த கொத்தனார் அந்த மேஸ்திரி சொன்னா அந்த வீட்டு உரிமையாளருடைய நிலைமை என்ன ஆகுறது அப்படிங்கிற கேள்வியை தமிழ் சினிமாவுடைய மூத்த தயாரிப்பாளர் கே ராஜன் முன்வைக்கிறார். நான் வேற ஒரு உவமைய சொல்றேங்க. இன்னைக்கு வந்து நான் 10 மாசம் வயிற்றுல சுமந்து, சர்ரகேட் வாடகை தாய் 10 மாசம் வயிற்றுல சுமந்து அந்த குழந்தைய ஒருத்தங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓகே, நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊதியம் மிக குறைவு, அப்படி கூட வேணாம், இப்படி சொல்லுவோம். நாளைக்கு அவங்க வயிற்றுல வளர்ந்த ஒரு குழந்தை பெரிய ஆளாகி ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான். அந்த நேரத்துல அந்த தாய் வந்து உரிமையை கழக்காம வந்து கேக்குறாங்க, இன்னைக்கு நீ நல்ல நிலைமையில இருக்கப்பா, என் வயிற்றுலதான் நீ வந்து இருந்த 10 மாசம், நான் உன்னை பெத்து உன்னுடைய பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அத்தோட முடிஞ்சு போச்சு, கிளம்பு அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரா? தாய் வரைக்கும் கூட போக வேணாங்க, பேபி சிட்டருங்க, சின்ன வயசுல ஆயாங்க ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க, ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க, டீச்சர். நான் தெரியாம தான் கேட்கிறேன், இந்த ஓமை ரொம்ப சரியா இருக்கும். ஒரு டீச்சர் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அவங்க சம்பளம் வாங்கிட்டு தான் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, சம்பளம் வாங்கிட்டு தான் அவங்க பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அவங்கள நம்ம கல்யாண பத்திரிக்கை வச்சு 20 வருஷம் கழிச்சு போய் அவங்கள கைய புடிச்சு கூட்டிட்டு வந்து காலில் விழுந்து வணங்கி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம உதவி பண்ண மாட்டோமா? இளையராஜா சார் ஆனால் உரிமை கோருவது என்பது வேறு இல்லவா? உரிமை இப்ப ஒரு டீச்சர் வந்து ஏமா எனக்கே சொல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்கின பாத்தியா அப்படின்னு கேட்டா அது உரிமை கோருவதா? அந்த உரிமை அவங்களுக்கு இல்லையா? கொடுக்கணும்ன்றேன் நான், எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் பார்த்தா நான் உனக்கு தான் ஃபீஸ் கட்டினேன் ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த இடத்துல அது கூட உண்மை இல்ல, தயாரிப்பாளர்கள் நீங்களே வாங்கிக்கோங்கன்ற நானு. ஆனா இந்த கேள்வியை கேட்டதே தயாரிப்பாளர் தான். அவர் இளையராஜா சார் பாட்டு போட்டிருக்காராங்கிறதே சந்தேகம். பின்ன ராஜா சாரை வச்சு பாட்டு போட்டு ஹிட் அடிச்ச எத்தனை தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் இன்னைக்கு சாதாரண நிலைமையில இருக்காங்க. அவங்கெல்லாம் இதுக்கு ஒன்று சேர்ந்து கேட்டு யூடியூப்ல இருந்து தங்களுடைய படங்களுக்கு உரித்தான சரியான
ஒரு காப்பிரைட்டை வாங்கணுமா இல்லையா? எத்தனை பேருங்க 5000 ரூபாய்க்கு வெத்து தாள்ல கையெழுத்து போட்டு அந்த காலத்துல ஆடியோ ரைட்ஸ் வித்திருக்காங்கங்க. ஆடியோ ரைட்ஸ் அந்த காலத்துல அவ்வளவுதாங்க. வெறுமன டிரான்சிஸ்டர் சிலோன் ரேடியோக்கு விற்பாங்க. ஆகாஷ்வாணிக்கு பெருசா கிடையாது. அந்த கவர்மெண்ட் கொடுக்குற 5-10 தான். அதுல பிளே ஆகுங்க. இன்னைக்கு அப்படியாங்க? ஒவ்வொரு கல்யாண மண்டபத்திலயும் பாட்டு இசைக்கிறாங்க. காப்பிரைட் ஆக்ட் அதுக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுது. ஒவ்வொரு தரம் நீங்க கல்யாணத்துல பாட்டு பாடும் போதும் நம்ம அதுக்கு இது வாங்க வேண்டியிருக்கு, அனுமதி வாங்க வேண்டியிருக்கு, காசு கட்ட வேண்டி இருக்கு. சோ எல்லா லைட் மியூசிக் ட்ரூப்ஸுமே அந்த IPRSங்கிற இடத்துல அந்த அமைப்புல அவங்க காசெல்லாம் கட்டதான் கட்டுறாங்க டு கீப் தேர். வெளிநாட்டுல இசை நிகழ்ச்சிகள் நடத்தினா அதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்க வேண்டி இருக்கு. எல்லா இடத்துலயும் காசு பாக்குறாங்க. எல்லாரும் காசு பார்க்கும் பொழுது அந்த குழந்தைய பெத்த தகப்பனார் நான் பெத்து தத்து கொடுத்துட்டேன், இன்னைக்கு என்னை ஏதாவது எனக்கு நியாயமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவர் தன்னை மட்டும் சொல்லலைங்க, எல்லா இசையமைப்பாளருக்காகவும் தான் கேட்கிறாரு. ராஜன் அவர்கள் தயாரிப்பாளர் தரப்புல இருந்து அவருக்கு பணம் வரும் சொன்னா வேணாம் பாரா, ஏன் அவர் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கிறாரு? அப்ப பாட்டு எழுதின பாடலாசிரியர்களும் காசு கேட்பாங்கல்ல, இசையமைத்த சக இசை அவங்களுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. IPRSன்ற அமைப்புல இசையமைப்பாளர்களுக்கும் வந்துகிட்டு இருக்கு. இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த எக்கோ பதிப்பீட்டு நிறுவனத்தின் மூலமாக செய்யப்பட்ட துரோகத்துக்காக தான் அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. IPRSல அவருக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான உரிமை தொகையை கொடுக்காம, அங்க கொடுக்காதீங்க என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னதுலதான் தகராறு ஆயிப்போச்சு. சோ அது டோட்டலா வேற சட்ட சிக்கல். இத புரிஞ்சுக்காம ஆளுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். வைரமுத்து கேட்ட அதே கேள்வி இப்ப நான் திருப்பி கேட்கிறேன், இசைக்காக பாட்டா, பாட்டுக்காக இசையா? இப்படி பிரிவினை பேசுறது கலைஞர்களுக்கு அழகு இல்லை. பாட்டையும் இசையை பிரிக்க முடியாதா? இல்ல என்ன, வெறும் வாத்திய இசையும் இசை தானே, ஒண்ணுமே இல்ல. பாட்டுக்காக இசை இல்லையா? வெறும் விசில்லயே கூட நம்ம இசையை கண்டுபிடிக்க முடியும். வெறும் குயில் கூவுது, அது எந்த மொழியிலங்க கூவுது? எந்த பாட்டு பாடுது குயிலு? அப்படி கேட்டா இசைங்கிறது கடவுள் கொடுத்ததுங்க, பாட்டுங்கிறது மனிதன் எழுதுவது. எது பெருசு? அப்ப இளையராஜா கடவுளுங்கிறீங்க, பாட்டு எழுதின வைரமுத்து மனிதன்கிறீங்களா? நான் இப்ப இளையராஜா அவர்களை கடவுள்னு இந்த பேட்டிலேயே 2-3 தடவை சொல்லிட்டேனே. வைரமுத்து மனிதன், இளையராஜா கடவுளுங்கிறத ஒத்துக்கிறீங்களா? எனக்கு அவர் அதுதான் பதிவு பண்ண விரும்புறீங்களா? எனக்கு அவர் சாமி தாங்க. சரி, MSVயா கண்ணதாசனா? மறுபடி சொல்றேன், MSV தான், கண்ணதாசன் தான். இன்னொரு MSV வரவே முடியாது, இன்னொரு கண்ணதாசன் இருக்கவே முடியாது. MSVக்கு உங்களுடைய ஆதரவா, கண்ணதாசனுக்கு உங்க ஆதரவா? ஆமா, 2 பேருக்கும் தான் ஆதரவு. 2 பேரும் ஒருத்தர் தான் சொல்லணும் அப்படின்னா அவங்க வைரமுத்துவா இளையராஜான்னு கேட்டா இளையராஜான்னு சொல்லிட்டீங்க, MSVயா கண்ணதாசன் கேட்டா யார சொல்லுவீங்க? அவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்த பாடல் ஒண்ணுதானே, அந்த பாடலுக்கு தான் ஆதரவு. நல்லா சமாளிக்கிறீங்க. நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர், சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அக்ஷய திருதியை முன்னிட்டு ரூபாய் 20,000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை மே 12 வரை மட்டுமே.